அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது முகம் வெண்மையடைய. அன்பான நேயர் பெருமக்களே, நம்முடைய முகம் வெண்மையாக நல்ல பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு செலவழிக்கிறோம் தெரியுமா? அதிகமான ஆயில், அதிகமான க்ரீமுகளை வாங்கி ஃபேஷியல் பண்ணி, இன்றைக்கி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிறைய அந்த லிக்விட், நிறைய அந்த மருந்துகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் கேட்டால், என்னுடைய முகம் கொஞ்சம் கருமையாக இருக்குது, என்னுடைய முகம் கொஞ்சம் பளிச்சுண்டு நல்ல வெண்மையாக இருக்கணும், யாராவது நம்மளை பார்த்தா பிரகாசமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? அதற்கு நாம் நமது வாழ்க்கையிலேயே சில நடைமுறைகளை பின்பற்றினால் அந்த முகம் எப்பொழுதுமே வெண்மையாக இருக்கும் என்று நாம் ஹதீஸுகளிலே சில வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. ஸைத் இப்னு சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அபூ துஜானா என்கிற ஒரு சஹாபி, அவர் கடுமையான நோய்பட்டு சில கஷ்டங்களோடு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்போது ஸைத் இப்னு சாலிம் ரதியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நான் அவங்கள நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனேன். அபூ துஜானா ரதியல்லாஹு படுத்த படுக்கையாக இருந்தாங்க பெட்டில். ஆனால் அவர்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவருடைய நோயினுடைய தாக்கம் சிறிதளவும் கிடையல. அப்போது அபூ துஜானா ரதியல்லாஹு இடத்துல கேட்டாங்களாம், என்னங்க நீங்கள் படுத்த படுக்கையாக உடல்நலம் சரியில்லாமல் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, உங்களுடைய முகத்தை பார்த்தா எந்த விதமான சலனமும் எந்த விதமான நோய்வாய்ப்பட்டதனுடைய அறிகுறி எதுவுமே இல்லையே, பிரகாசமாக இருக்குதே, என்ன சொல்கிறீங்க, என்ன இப்படி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆச்சரியத்தோடு. அப்போது கேள்வி கேட்ட அந்த சஹாபிக்கு அபூ துஜானா ரதியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நான் உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பது என்னமோ உண்மைதான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன், அதனால் என்னுடைய முகம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும், என்னுடைய முகத்தில் எப்பொழுதுமே கவலைகள் தெரியாது, என்னுடைய முகத்திலே எப்பொழுதுமே கருமைகள் தெரியாது, நான் இவ்வளவு பிரகாசமாக தெரிவதற்கு சில காரணம் உண்டு என்று அந்த சஹாபி இடத்துல சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், முதன்மையாக இந்த நிலைக்கு நான் வருவதற்கு 2 உயரிய பண்புகள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு சீரியஸாக படுத்த படுக்கையில் இருந்தால் முகமெல்லாம் தொங்கி போய் சுருங்கி போய் முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஏதோ பிரச்சனை போல் தெரியுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருமா இல்லையா? ஆனால் உயிர் போகிற கண்டிஷனில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, முகம் மட்டும் பிரகாசமாக இருக்குதுன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்போ அவரிடத்துல கேட்கப்பட்ட போது அவர் சொல்வார், என்னிடத்துல 2 நல்ல எண்ணம் இருக்குது, 2 நல்ல பழக்கம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத எந்த ஒன்றையும் நான் பேச மாட்டேன். தேவைக்கு தான் நான் வாயை திறந்து பேசுவேன். தேவையில்லாமல் இன்றைக்கி நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நேரம் கிடச்சா போதும் உட்காந்து நல்ல வாய் சவடால் பேசுகிறது, சந்தோஷமாக ஜாலி என்கிற பெயரில் பசங்க நல்ல ஜாலியாக வாய் அடிச்சுக்கிட்டு சுற்றுறது, இப்படி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இப்படி ஜாலியாக இருக்கிறன்ற பேரில் நிறைய வார்த்தைகளால் பேசுகிறார்களா இல்லையா? ஆனால் அபூ துஜானா ரதியல்லாஹு அவங்க சொல்லுவாங்கன்னா, தேவைக்கு தகுந்தது போல்தான் என்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் வரும், நான் தேவையில்லாமல் யாரிடத்துலையுமே பேச மாட்டேன், அது என்னுடைய பழக்கத்தில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்களாம், எந்த ஒரு மனிதரும் அந்த மனிதருடைய விஷயத்தில் நான் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் தான் எனக்கு வரும், யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். உதாரணமாக பக்கத்து வீட்டில் நம்ம நண்பராக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், புதுசாக ஒரு பைக்கு வாங்கியிருப்பான், இவன்கிட்ட எப்படிடா காசு வந்துச்சு, திடீர்னு ஒரு பைக்கை வாங்கிட்டான், ஒரு கார் வாங்கியிருப்பான்,
உடனடியாக இவனுக்கெல்லாம் எப்படி காசு வருது, இவனுக்கெல்லாம் பணம் எப்படி வருது, காரை வாங்கிட்டான், வீடை வாங்கிட்டான், நல்லா போகிறான், நம்ம கூட தான் இருக்கிறான், என்னன்னே தெரிய மாட்டுதே. இது தேவையில்லாத சிந்தனை, இது நமக்கு தேவையே கிடையாது. ஆகையினால எந்த மனிதரை பற்றியும் தேவையில்லாமல் நாம் நம்மை யோசித்து நம்மை வருந்திக்கிறக்கூடாது. இப்படி கள்ளம் கபடமில்லாத நல்ல மனசு நம்ம இடத்துல இருந்தால் நம்ம முகம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும், நம்முடைய உள்ளமும் பிரகாசமாக இருக்கும் என்று அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. நூல் அல் அஜ்லா லி இமாமி அல் கதாபி என்று சொல்லப்படுகிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நாமும் பிரகாசம் உள்ள முகத்தை பெறுவோம், அதற்கு முயற்சி செய்வோம். இறைவன் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.